பொண்ணுக்கு பையனை பிடிச்சு போச்சு, பையனுக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு. மேற்கொண்டு அத பத்தி தானே பேசணும். அதை விட்டுட்டு நம்ம லைஃப பத்தி எதுக்கு பேசணும்? உங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுக்கு பிடிக்கலையா? அதுக்காக எங்களோட லைஃப கொச்சப்படுத்தி பேசிட்டு போணுமா? இங்கிதும் தெரியாத குடும்பம் போல இருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தானே தெரியும் என்னென்ன அசிங்கம் இருக்குன்னு. சரிங்க மாப்பிள்ள, அவங்க பேசிட்டு போனதை விடுங்க. நீங்க ஒரு முடிவுக்கு வரலாமே. என்ன அங்கிள்? முறைப்படி ஊர் அறிய ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல? ஊரோட ஒத்து போற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா என்ன தப்பு இருக்கு? இல்லப்பா, நாங்க ஒரு பாலிசியோட வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னம்மா பாலிசி? போடலங்கா பாலிசி. உன் பாலிசி உன் தங்கச்சியோட வாழ்க்கையை பாதிக்குதுன்னு உனக்கு புரியலையா? எவனோ ஒருத்தன் முட்டாள்தனமா பேசிட்டு போனதை வச்சு நாங்க எங்க பாலிசியை மாத்திக்க முடியாது. மாப்பிள, மத்தவங்களோட பார்வையில நீங்க கல்யாணம் ஆன ஒரு மாதிரி காட்டிக்கிறீங்க. ஆனா நீங்க வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டியா வாழ்றீங்களா? அங்கிள், லிவிங் டுகெதர்னா. மாப்பிள, மன்னிச்சிருங்க மாப்பிள, நீங்க செஞ்சிட்டு இருக்கிறது எனக்கே பிடிக்கல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை வரும்போது சட்டுன்னு பிரிஞ்சு போக முடியாது. அப்போ பிரியறதுக்காகவே வாழ்றீங்களா? வாழறதுக்காக நீங்க ஒண்ணு சேரலையா? கன்றாவியான வாழ்க்கை முறையை சொல்லி எதுக்கு தாம்பத்திய வாழ்க்கையோட புனிதத்தை கெடுக்குறீங்க? அப்பா சொல்றதும் ரொம்ப சரின்னு படுது. மறுபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப்க்கு ஒரு சேஃப்டி கிடைக்கும். ஏன் பிரியணும்னு நினைச்சே வாழ்றீங்க? நம்ம கலாச்சாரத்துல கூட்டு குடும்ப முறை ஒழிஞ்சு போனதுனாலதான் இந்த மாதிரி சிந்தனை உங்களுக்குள்ள வந்திருக்கு. சாரி அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய நானும் ஸ்வேதாவும் தயாரா இருக்கோம். முறைப்படி கல்யாணத்தை பண்ணிக்கங்க. உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வரன் பார்த்தா போதும்க்கா. ஓகேப்பா, நீங்களே ஒரு முகூர்த்த நாளை ஃபிக்ஸ் பண்ணுங்க. கோயில்ல வச்சுக்கலாமா இல்ல சர்ச்சிலையா? ரெண்டும் வேண்டாம், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுக்குவோம். எதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுக்கணும்? உங்க கல்யாணத்தை நான் கிராண்டா நடத்த தயாரா இருக்கேன் மாப்பிள. பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸ்டீஃபன், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அப்பா, நீங்க ஒரு நல்ல முகூர்த்த நாளை பாருங்க. முதல்ல நானும் ஸ்டீஃபனும் சட்டப்படி கணவன் மனைவியா ஆகிக்கிறோம். ஹலோ. மேடம், அப்படியே கொஞ்சம் லைன்ல இருங்க. அப்படியா? யார் நீங்க? வெயிட் பண்ணுங்க மேடம், கான்ஃபரன்ஸ் கால் போட்டுட்டு இருக்கேன். ஹலோ. இந்திரா மேடம், அப்படியே லைன்ல இருங்க, கான்ஃபரன்ஸ் கால் போட்டுட்டு இருக்கேன். கான்ஃபரன்ஸ் காலா? யார் நீங்க? உங்க அண்ணி பத்மினி மேடம் லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசிட்டு இருங்க. நான் காவியா மேடத்தையும் கான்ஃபரன்ஸ் கால்ல கொண்டு வரேன். ஹலோ. அண்ணி, யார் இது? தெரியல இந்திரா, எதுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறாங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் அமைதியா இருங்க, காவியா மேடத்துக்கு கால் போயிட்டு இருக்கு. ஹலோ, யாருங்க? மேடம், கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கேன். இந்திரா, பத்மினி, நீங்க 3 பேரும் கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கீங்க. நீங்க யாருங்க? முதல்ல நீங்க 3 பேரும் பேசுங்க. காவ்யா, நான் இந்திரா, நீ எங்க இருக்க? ஏய் இந்திரா, யார் இவரு? எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணி கான்ஃபரன்ஸ்ல பேச சொல்றாரு? தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே.
என்ன பத்தி பேசவோ சொல்லவோ எதுவுமே இல்லைங்க. யாருங்க நீங்க? சம்பந்தமே இல்லாம நீங்க எதுக்கு எங்களை கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேச சொல்றீங்க? நான் சம்பந்தம் இல்லாத ஆளுன்னு நீங்க என்ன ஒதுக்க முடியாது மேடம். சரி, நீங்க யாருனாவது சொல்லுங்க. சொல்றேன், எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? ஏன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்திரா, நீ கொடுத்தியா? இல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியாத நீ. எனக்கும் தெரியாது. ரொம்ப மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டாம். நீங்க 3 பேரும் கார்ல எடுத்துட்டு போன டெட் பாடி என்கிட்ட தான் இருக்கு. ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாதபடி கெமிக்கல் தடவி ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். அப்படியா? நீங்க யாரு? உங்க கூட்டாளின்னு வச்சுக்கோங்க. என்ன காரு, என்ன பாடி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நடிக்க வேண்டாம் மேடம். என்ன ஏமாத்தணும்னு நினைச்சா விளைவுகள் விபரீதமாயிடும். சரி, நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. வேற என்ன வேணும்? பாடிய உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். அதுக்கு பதிலா எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருங்க. என்னது? சரி, 3 பேரை யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நான் வைக்கிறேன். ஹலோ 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 ஹலோ. ₹1 கோடி கேட்டா எங்க போறது? இப்ப நானும் தேவையில்லாம கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டேன். பணம் கொடுக்க கூடாதுன்னா கொலையே பண்ணோம். இப்ப அந்த கொலையை மறைக்கிறதுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. எல்லாமே சொதப்பலாயிருச்சு. கார் டிக்கில இருந்த பணம் எப்படி இன்னொருத்தர் கைக்கு போயிருக்கோம்? இது எனக்கு புரியவே இல்லை இந்திரா. ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும்னு பார்த்தா அதோட சேர்ந்து இன்னொரு பிரச்சனை பெருசா உருவாகுது. கிஷோர் விஷயத்துல நமக்கே தெரியாம நம்மள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா டைவர்ஸே பண்ணிருவாரு. எனக்கு நேத்து நைட் எல்லாம் தூக்கமே இல்ல. வாங்க நீ. யார் அவ? பேரு கூட சொல்லல. ஆனா அவன் நம்ம நிம்மதியே கெடுத்துட்டானே. நாம கொலை செஞ்ச கிஷோரோட பாடி அவன் கிட்ட இருக்கு. அதை எப்படி மீட்கிறது? அத மீட்டா எனக்கு என்ன, மீட்கலன்னா எனக்கு என்ன? போன்ல மிரட்டினா பயந்துருவாங்களா? நிஷாமா, நீங்க தானே கிஷோரை சுட்டீங்க. என்ன காவியா, நீங்களே என்ன காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. கிஷோர் 50 லட்சம் கேட்ட போய் கொடுத்துட்டு போயிருக்கலாம். இப்ப 2 மடங்கா கேக்குறானே. நீ தானே நாமளே களத்துல இறங்கலான்னு சொன்ன. நான் பாட்டுக்கு வீடு உண்டு ஆபீஸ் உண்டுன்னு இருந்தேன். இப்போ எல்லா பிரச்சனையிலும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். உங்க 2 பேரையும் நான் தான் மாட்டி விட்ட மாதிரி பேசுறீங்க. உன்னை தப்பா சொல்லல இந்திரா. எனக்கு நேரம் சரியில்லை, மாட்டிக்கிட்டோன்னு சொன்னேன். சரி, இப்ப அவன் நம்ம கேக்குற பணத்தை எப்படி தரது? என்னால 10 பைசா கூட ரெடி பண்ண முடியாது. ₹1 கோடி நான் எப்படி புரட்ட முடியும்? நானே மாச சம்பளக்காரரோட பொண்டாட்டி. அண்ணி, இப்போதைக்கு உங்களை விட்டா எனக்கு வேற வழியே இல்ல. சரி, நான் தானே கொலை பண்ண, நானே அதுக்கான விலையை கொடுக்கறேன். ஹலோ ராஜ். நான் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் 15 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஆட்டோல தான் வர போறேன். ஓகே ராஜ், நான் வந்துடுறேன். டேக் கேர்.
மச்சி போறது யாரும் தெரியுதாடா? ஊரு முழுக்க தேடி பார்த்தும் இவ சிக்கவே இல்லை. இங்கதான் இருக்காளா? டேய், இவளை போட்டு தள்ளிட்டு நம்ம பாஸுக்கு தகவல் சொல்லலாமா இல்ல தகவல் சொல்லிட்டு இவளை போட்டு தள்ளலாமா? டேய், பாஸுக்கு தகவல் சொல்லி அவர் போட்டு தள்ளுங்கடான்னு சொல்ற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நம்மளோட வேலையே அந்த ஸ்வேதாவை தீர்த்து கட்டுறதுதான். புரியுதா? என்ன இந்த பக்கமா ஒரு ஆட்டோ கூட காணுமே? இத்தனை நாளா நமக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தவள கதையை முடிச்சிடலாம். வாடா. இத்தனை நாளா நமக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தவள கதையை முடிச்சிடலாம். வாடா. அதே ஆளுங்க மாதிரி தான் தெரியுது. தப்பிச்சு போயிட்டாளடா. விடக்கூடாதுடா அவள. வாடா. ஸ்வேதா, இன்னும் எதுக்கு டிஸ்டர்ப்டா இருக்கீங்க? ரிலாக்ஸா இருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உயிர் பயத்தோடய வாழ்வன்னு தெரியல பவித்ரா. நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. ஐயா, சென்னையிலேயே இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உங்க மருமக. டேய் முண்டம், அவளை என் மருமகன்னு சொல்லாத. எங்கடா பார்த்த அவள? ஷாப்பிங் மால்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தேன்யா. சரிடா பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் அவ கதையை முடிச்சியா இல்லையா? ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாயா. அவ எந்த ஏரியான்னு தேடுங்க. உங்ககிட்ட இருந்து அடுத்த போன் வரப்ப அந்த ஸ்வேதா செத்துட்டாங்கற குட் நியூஸ் தான் வரணும். சரிங்க ஐயா. என் பையன் ஸ்டீஃபன் ராஜுக்கு எந்த சேதாரமும் ஆகக்கூடாது. அவன் முழுசா என் வீட்டுக்கு வந்து சேரணும். முடிச்சிடுறேன். உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள முடிக்கணும். சரிங்க ஐயா. பாஸ் என்னடா சொன்னாரு? இன்னும் 24 மணி நேரத்துல ஸ்வேதாவை கொலை பண்ணி ஆகணுமா? ஆளை பார்த்துட்டோம்ல. சென்னையில எந்த மூலையில இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு போட்டோம்டா. ஸ்வேதா, இப்ப நீங்க சேஃபா தான் இருக்கீங்க. இன்னும் ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? எதுக்கு நீங்க காரை நிறுத்துனீங்க? அவங்க சேஸ் பண்ணிட்டு வந்தாலும் வருவாங்க. சான்ஸே இல்ல. நீங்க தைரியமா இருங்க. என் உயிரை காப்பாத்தின உங்களுக்கு நான் எப்படி நன்றி கடனை திருப்பி செலுத்த போறேன்னு தெரியல. என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்த கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான். இதுக்கு நான் தான் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கொஞ்சம் லேட்டா நீங்க வந்திருந்தா என்ன கண்டம் துண்டமா வெட்டி கொண்டிருப்பாங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நான் பதிலுக்கு செய்யறதுக்கு இந்த ஜென்மம் போதாது பவி.
கரெக்டா சொல்லணும்னா நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் பதிலுக்கு செஞ்ச நன்றி கடன் தான் இது. நான் என்ன உதவி செஞ்சேன்? நம்ம கொஞ்ச நேரம் வெளியே நின்று ரிலாக்ஸா பேசலாமா? வாங்க. நீங்க மறந்திருக்கலாம், அது உங்க பெருந்தன்மை. ஆனா என்னால மறக்க முடியாது. உண்மையிலேயே எனக்கு ஞாபகம் இல்ல பவித்ரா. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ என்னையும் என் வயித்துல இருக்கிற குழந்தையோட உயிரையும் காப்பாத்துனது நீங்க தானே? ஓ காட், அது என்னோட கடமை. ஒரு டாக்டரா என்னோட கடமையை நான் செஞ்சிருக்கேன். அது எப்படி உதவியாகும் பவித்ரா? நோயாளியோட உயிரை காப்பாத்துற எண்ணம் இங்க எத்தனை டாக்டர்ஸ்க்கு இருக்கு ஸ்வேதா? பட் நான் உங்களுக்கு செஞ்சது உதவி இல்ல பவி. இப்ப நீங்க எனக்கு செஞ்சீங்களே, இதுதான் 7 ஜென்மத்துக்கும் மறக்கவே முடியாத ஒரு உதவி. சரி, உங்களை கொல்ல வந்தது யாரு? என் ஹஸ்பண்டோட அப்பா கூலிப்படைய ஏவி விட்டிருக்காரு. ஏன் உங்களை இன்னும் அவர் ஏத்துக்கலையா? ஆமா. நீங்க ஒரு டாக்டர், நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க, வேற என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க ஒரு டாக்டர், நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க, வேற என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு கிளியரா தெரியல பவி. பட் 2 காரணங்களுக்காக என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? ஸ்டீஃபனோட அப்பா கிட்ட இருக்கிற சொத்து, அது எல்லாமே பூர்வீக சொத்து. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் பேர்ல இருக்கு. ஓ, சொத்து பிரச்சனையா? அப்போ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எந்த சொத்தும் வேண்டான்னு எழுதி தர சொல்லுங்க. அதுலயும் சிக்கல் இருக்கு பவி. என்ன சிக்கல்? ஸ்டீஃபன் இந்த சொத்தை வேண்டான்னு சொல்லிட்டாருனா ஏதாவது ஒரு சேரிட்டி ட்ரஸ்டுக்கு சொத்துக்கள் சொந்தமாயிடுமா? ஓ, அப்படியா? ஸ்டீஃபனோட தாத்தா ரொம்ப தெளிவா எழுதி அத உயில் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரா. ஓ, ஸ்டீஃபனோட அப்பா சரியில்லாததுனால இப்படி செஞ்சிருக்காரு போல. ஆமா. ஆனா ரவுடிகளை அனுப்பி என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாருன்னா அவர் எப்படி நல்லவரா இருக்க முடியும்? அப்புறம் உங்களை அவர் ஏத்துக்காததுக்கு இன்னொரு காரணம் என்னவா இருக்கும்? ஸ்டீஃபன் டாக்டருக்கு படிச்சு முடிச்சதும் அவரோட ரிலேஷன் சைடுல ஒரு பொண்ணை பார்த்து ஏறக்குறைய பேசி முடிச்சிட்டாரா. ஸ்டீஃபன் கிட்ட சொன்னப்போ அவர் என்ன லவ் பண்ற விஷயத்த சொல்லிருக்காரு. அப்போ இருந்தே அவர் எங்களை பிரிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. சொத்து பறிபோகாம இருக்கணும்னா உங்களை ஏத்துக்கிறது தானே ஒரே வழி. ஆனா அவரோட ஒரே நோக்கம் ஸ்டீஃபனை அவர் பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான். அது எப்படி முடியும்? பெண் வீட்டு சைடுல ரெடியா இருக்காங்களா ஸ்டீஃபனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும், அவ்வளவுதான். அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களும் சொத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் ஸ்டீஃபனுக்கு பொண்ணு கொடுக்க ஆசைப்படுறாங்க போல இருக்கு. அதுதான் உண்மை பவித்ரா. என் ஹஸ்பண்டும் அததான் சொல்றாரு. இதுக்கு ஒரு முடிவை உடனே எடுத்தாகணுங்க. எத்தனை நாளைக்கு இப்படி உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க? யோசிக்கணும் பவி. சில சிக்கல்களை தாண்டிட்டா எல்லாம் சரியாயிடும். முதல்ல சட்டப்படி உங்களை பாதுகாத்துக்கோங்க. 2வது, அவரோட உறவுக்காரங்க யாராவது மீடியேட்டரா வச்சு சமாதானம் பேச சொல்லுங்க. ஸ்டீஃபனுக்கு சப்போர்ட்டா யாரு பேசினாலும் என் மாமனார் அவங்கள எதிரியாதான் பாக்குறாரு. யாரும் எங்களுக்காக வாயை திறக்க தயாரா இல்ல பவி. கேவலம் சொத்துக்காக உங்களை கொலை பண்ண ஆள் அனுப்புறாங்க. சரி, உங்க ஹஸ்பண்ட் பேர்ல எவ்வளவு சொத்து இருக்கும்? 50-60 கோடி இருக்குமா? என் மாமனார் இருக்கிற வீடு கூட என் ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி தானா? ஓ, அப்போ நீங்க அவருக்கு எதிரா மாறினா அவரு தெருவுக்கு தான் போணுமா? ஏறக்குறைய அப்படிதான் பவி. ஸ்வேதா, அப்ப நீங்க எதுக்கு ஓடிட்டு இருக்கீங்க? உங்க மாமனார ஓட விடுங்க. புரியலையே பவி. உங்க மாமனாருக்கு பயந்து நீங்க ஏன் ஓடணும்னு சொல்ற? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிற சொத்து சட்டப்படியான சொத்து. அத குறுக்கு வழியில மீட்க நினைக்கிற உங்க மாமனாருக்கு நீங்க ஒரு பாடம் கத்து கொடுங்க. எப்படி? உங்களுக்கு சொத்தும் கிடைக்காது, உங்க மகனும் கிடைக்க மாட்டான். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டு பாருங்க. ஆடிடுவாரு மனுஷன். எதுவுமே வேணா பவி. எங்களை நிம்மதியா வாழ விட்டா போதும்.
கொல்ல வெறியோட அலையறவரு எப்படி உங்களை நிம்மதியா வாழ விடுவாரு? ஸ்டீஃபன் நீங்க சொன்ன ஐடியாக்கு சம்மதிப்பாரான்னு தெரியலையே. நீங்க பேசி புரிய வைங்க ஸ்வேதா. ஒரு வக்கீல் நோட்டீஸ்க்கே அவரு தேடி வந்து உங்க ஹஸ்பண்ட் கால்ல விழுவாரு பாருங்க. உங்களை காப்பாத்திக்க உங்ககிட்டயே ஆயுதம் இருக்கிறப்போ நீங்க எதுக்கு சும்மா ஓடணும்? உங்களுக்கு ஓகேனா தேவையான ஹெல்ப்பை நான் பண்றேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ஸ்வேதா? கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறேன் பவி.